சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான்? ஃபர்ஸ்ட் வைஃப் இருக்கும்போதே செகண்ட் வைஃபை கல்யாணம் பண்ணலாம். இதோட ப்ராசஸ் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து உங்க லேப்டாப் எடுத்துக்கோங்க. அதுல வந்து indianconstitution.com அப்படிங்கிற வெப்சைட்ல இல்ல போன்ல ஆக்சுவலி இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ உங்க போன்ல நீங்க போயிட்டு குரோம்ல indianconstitution.comல செகண்ட் வைஃப் 101 சொல்லு மேல 102 நான் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. உங்களை அனுப்பிச்சு வர விட்டுருக்கானாமே. ஐயோ டேய், அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என் கூட வாழ்றதுக்கு ஒன்றும் கஷ்டமா இருந்தா நீ கிளம்பு. நோ, நான் அப்படிலாம் போக மாட்டேன். உன் கூட இருந்து கஷ்டப்படுறது கூட பரவாயில்ல. நான் போயிட்டேன்னா நீ சந்தோஷமா இருப்ப. அதை பார்த்துலாம் என்னால் இருக்க முடியாது. அதனால நான் கண்டிப்பா உன்னை விட்டெல்லாம் போக மாட்டேன். நீ போ சொன்னாலும் போக மாட்டேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பாத்து போயினா. ஓகே டார்லிங். சரி குதிப்போம். நல்ல வேலை யாரும் பார்க்கல. இந்த நேரத்துல எவன்டா இன்னும் அவளே கால் பண்றா? மறுபடியும் முதல்ல இருந்தா சொல்லு தல குட்டியே. பேபி, எங்க வீட்ல யாரும் இல்ல, கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? இப்பதானடி வந்த? அஷிஷோ, திரும்ப உனக்கே கால் பண்ணடா. நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? போய் வேலையை பாரு லூசு. நிச்சயமா கல்யாணம் ஆன ஒய்ஃப் எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். உண்மையாவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க ஹஸ்பண்டுக்கு மொத்தம் 5 ஒய்ஃப்னு நினைக்கிறேன். நான் தான் அநேகமா 5வது ஒய்ஃபா இருப்பேன். ஏன் கேக்குறேன்னா, அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் போன், 2வது ஒய்ஃப் வீணா போன அந்த பைக், 3வது ஒய்ஃப் அவனோட ஜாப், 4வது ஒய்ஃப் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. டேய், என்னடா பண்றீங்க? அக்கா மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா?